முதலாளி அம்மா பவித்ராவே தான். ஆரோக்கியசாமி, ஆரோக்கியசாமி, ஆரோக்கியசாமி. சார் என்ன சார் இவ்வளவு பதட்டமா கூப்பிடுறீங்க? நம்ம மெட்ராஸ்ல இருந்து உமான்னு ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல? ஆமா சார். அவங்களோட கூட இன்னொரு பொண்ணு வந்திருக்காங்கல்ல? ஆமா சார், இந்த பர்தா கூட போட்டிருந்தத. அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். யார் சார் அது? அவங்க தான் நம்ம மேடம். மேடமா? அதான்யா, அவங்க தான் நம்ம முதலாளி பொண்ணு பவித்ரா மேடம். முதலாளி பொண்ணா? சார் நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன்யா. முதல்ல இருந்தே எனக்கு ஒரு டவுட். அதனாலதான் அவங்க மேதன ஃபங்க்ஷன் எடுத்துட்டு பழைய போட்டோ எடுத்து பார்த்தேன். அதை வச்சுதான் இப்ப கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். சார் இப்ப மேடம் எங்க சார் இருக்காங்க? இப்ப அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. எனக்கு அவங்கள அவ்வளவா பழக்கம் இல்ல. நீ தான் இங்க ரொம்ப வருஷம் வேலை பார்க்கறதா சொல்றியே, அவங்கள போய் பார்த்து பேசி நான் சொல்றது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கோ. நான் உடனே போய் மேடத்தை பார்த்து பேசுறேன் சார். போ. மேடம், அம்மா உள்ள வரலாங்களா? வாங்க. அம்மா எப்படிமா இருக்கீங்க? எனக்கு நல்லா தெரியுமா நீங்க திரும்பி வந்துருவீங்கன்னு. கர்த்தர் என் பிரார்த்தனைக்கு செவிசாச்சிட்டாரு. யார் நீங்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் தாமா ஆரோக்கியசாமி. நீங்க எல்கேஜி படிக்கும்போது ஸ்கூல் கூட்டிட்டு போனேன். இல்ல, எனக்கு நீங்க யாருன்னே தெரியல. நீங்க வேற யார் கூடயோ எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா நீங்க? ஏன் பவித்ரா மேடத்தை எனக்கு தெரியாதுங்களா? பவித்ராவா? யார் அது? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? 20 வருஷமா. என்னங்க எத்தனை தடவை சொல்றது? நீங்க வேற யார் கூட என்ன கன்ஃபியூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. வெளிய போங்க ப்ளீஸ், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அம்மா அதான் சொல்றேன்ல, வெளியில போங்க ப்ளீஸ். ஹலோ அங்கிள், இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம். நம்ம டிரைவர் ஆரோக்கியசாமி இருக்கார்ல, நான் யாருன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்னென்னமோ பேசி மேனேஜ் பண்ணி அவரை அனுப்பிச்சிட்டேன். ப்ளீஸ் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே?